அமைச்சர் அவர்களிடமே ரூ. 4000 லஞ்சம் கேட்ட அர்ச்சகர்கள். அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்சம் வாங்குறது நெறைய பேத்துக்கு தெரியும். அதாவது சீக்கிரமா போய் சாமி பார்க்கணும்னா, ஒருத்தருக்கு ரூ. 4000 கட்டினா உடனடியா பார்க்கலாம்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் இப்ப தற்போது HRC இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அமைச்சர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு ரைடு போயிருக்காரு. அவர் போய் சாமி சீக்கிரமா பார்க்கணும்னு கேட்டிருக்காரு. உடனே அர்ச்சகர்கள்லாம் வந்து ரூ. 4000 பணம் கொடுங்க பெர் ஹெட்டுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேன்னு சொல்லி அமைச்சரோட பிஏ வந்து கொடுத்துருக்காரு. அதாவது அமைச்சர் வந்து மாஸ்க் போட்டுட்டு கேப் போட்டுட்ருக்காரு. மறைமுகமாக டிஷர்ட்டில் போயிருக்காரு. ஓகேங்களா. உடனே அவங்க வாங்கின உடனே நீங்கள் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. இது மாதிரி செயல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி லெட்டர் மூலிமா அதாவது அரசு அதிகாரி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் உடந்தை. ஓகேங்களா. அர்ச்சகர் மேலே மட்டும் பழி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தால் அது வந்து அதிகாரிகளையும் தான் சேரும். ஓகேங்களா. அதனால் வந்து அர்ச்சகர்கள், காவலர்கள் மற்றும் அறநிலையத்துறை அந்த அலுவலகத்துடைய அறநிலையத்துறை அதிகாரிகள்கிட்டையும் ஒரு விளக்கம் கேட்டு கடிதங்கள் கேட்டிருக்காரு கொடுக்க சொல்லி. அதே சமயம் வந்து டிஸ்மிஸும் பண்ணியிருக்காரு. மறு உத்தரவு வரும் வரை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, பூசை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதே சமயம் இந்த வீடியோவில் ஒன்று சொல்கிறேன். பழனியில் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்தில் போகும்போது ஒரு அர்ச்சகர் சைடில் நிற்பார். நீங்கள் ரெகுலராக போனால் தெரியும். அவர்கிட்ட ஒரு ரூ. 500 பணத்தை கொடுங்க. உடனே கூப்பிட்டு போய் ஓரமாக நிற்க வச்சு மாலை என்ன, மரியாதை என்ன, பூவென்ன, மந்திரம் சொல்கிறது என்ன, ஏகப்பட்ட வேலை செய்வாங்க. ஓகேங்களா. அதே சும்மா போனீங்கன்னா மரியாதை கிடைக்காது. கோயிலுக்கு போனாலும் பணம் வேணும். ஓகேங்களா. அதனால் வந்து பழனியிலையும் இது போன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி இந்த வீடியோவின் வாயிலாக கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் இதே போன்ற அனுபவங்கள் இருந்ததுன்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி காசு கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி குறைகள் சொல்ல விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.